மைனஸ் பக்கங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது மாலிகாவின் கேளுங்க கதை கேளுங்க. மானஸ் எழுதிய விழி தாண்டிய கனவே, அத்தியாயம் 30. யாருடா அந்த பொண்ணு என்றார் வைத்தீஸ்வரன். எல்லாம் உங்களுக்கு தெரிஞ்ச பொண்ணுதான்ப்பா என்றான் விக்கி. என்னது, எனக்கு தெரிஞ்ச பொண்ணா? யார் அது? பேர் சொல்லு. ராஷ்மிகா. ராஷ்மிகாவா? தன் நாடியில் கை வைத்து யோசித்தவர், யாருன்னு தெரியலையே. அது சரி, உன்னை பற்றி தெரிஞ்சும் எப்படி அந்த பொண்ணு உன்னை லவ் பண்ணுது? அப்பா, அந்த பொண்ணு என்னை லவ் பண்ணுதுன்னு நான் சொல்லவே இல்லையே. நான் தான் லவ் பண்ணுறேன். என்ன, உனக்கு வேலை இல்லைன்னு அவள் ஒத்துக்கலையா? கிண்டலாக கேட்டார். நான் வேலையில் இருக்கேனா இல்லையான்னே அந்த பொண்ணுக்கு தெரியாதே. அப்படியா? அப்படி யாருடா அந்த பொண்ணு? ஆனால் பேரு கேள்விப்பட்ட மாதிரி தான் இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் கேள்விப்பட்டு தான் இருப்பீங்க. பேரு கேள்விப்படலைனாலும் பாட்டு கேள்விப்பட்டு இருப்பீங்களே. பாட்டா? குழப்பமாக அவனை பார்த்தார். ఇంకేం 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 కావాలే చాலே ఇది చాலே. அவன் பாடத் துவங்க அவரோ அவனை முறைக்க துவங்கினார். பாடுவதை நிறுத்திவிட்டு, கேள்விப்பட்டிருக்கீங்க தானே, உங்களுக்கு ஓகேவாப்பா என்றான். அடி செருப்பால என்றார் அவர். எதை கொண்டு அவனை அடிக்கலாம் என்று அவர் ஆராயத் தொடங்க, தப்பிச்சுடா விக்கி என்று அந்த இடத்தை விட்டு ஓடிவிட்டான் அவன். தன்னை பற்றிய உண்மையை விக்கியிடம் சொல்லிவிட்ட பின்பு அவன் தன்னிடம் இனி எப்படி நடந்து கொள்வான் என்ற யோசனையோடு இருந்தாள் ஆரா. அதன் பிறகு விக்கி திருமணம் செய்து கொள்வதை பற்றி அவளிடம் பேசவில்லை. அவளோடு எப்பொழுதும் போலத்தான் பேசிக்கொண்டு இருந்தான். இதனால் அவன் மனதை மாற்றிக்கொண்டான் என்று நிம்மதியாக இருந்தாள் ஆரா. ஆனால் அவன் சொன்ன வார்த்தையை அவள் மறந்து விட்டிருந்தாள். என் வாழ்க்கையில எப்பவும் ஒரே ஒரு பொண்ணுதான். தன் முடிவில் அவன் உறுதியாக இருக்க அதை பற்றி அறியாத ஆராவோ அவனிடம் எப்பொழுதும் போல் பழகி கொண்டு இருந்தாள். விக்கியும் தன் மனதில் இருப்பதை காட்டிக்கொள்ளாமல் அவளோடு பேசிக்கொண்டு இருந்தான். ஒரு நாள் பார்வதியும் சாந்தியும் கோவிலில் இருந்தனர். அப்பொழுது ஆராவும் கோயிலுக்கு வந்தாள். என்னாக்கா, வேண்டுதல் எல்லாம் பலமா இருக்கு என்றவாறே பாருவின் அருகில் வந்து நின்றாள் ஆரா. ஆமா ஆரா, என்ன பண்றது, இந்த வரனாச்சும் இவளுக்கு அமையணுமே, அந்த யோசனை தான் எனக்கு. அதெல்லாம் நல்லபடியாக நடக்கும், எதுவும் பயப்படாதீங்க. பயம் எல்லாம் இல்லை ஆரா, ஆனால் இவ கருப்பாக இருக்கான்னு வர்ற வரனெல்லாம் தட்டி போகுது. இன்னும் 2 பேர் வந்து பார்த்துட்டு இப்படி சொன்னாங்கன்னா அதுவே இவளுக்கு முத்திரை குத்தின மாதிரி ஆயிடும். அதனால தான் யோசிக்கிறேன். இதுக்கே ஃபோட்டோவை அனுப்பி சரின்னு சொன்னதுக்கப்புறம் தான் மாப்பிள்ளை வீட்டில் இருந்து பொண்ணு பார்க்கவே வர சொல்கிறோம். ஆனால் வர்றவங்க ஃபோட்டோவை விட நேரில் பொண்ணு இன்னும் கருப்பாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. இது வரைக்கும் வந்த 3 வரனும் அப்படியே தான் தட்டி போச்சு. அதுதான் இந்த தடவை வர்றவங்களாச்சும் அதே காரணத்தை சொல்லிடக்கூடாதுன்னு வேண்டிக்கிட்டு இருக்கேன். ஆரா பார்வதியை பார்க்க அவள் முகம் கொஞ்சம் கோபத்தில் இருந்தது போல் தோன்றியது. ஏன் பாரு, என்ன ஆச்சு, ஏன் இப்படி இருக்க? பின்ன என்னக்கா, நான் கலராக இருக்கணும்னா அதுக்கு இவங்க கலராக இருக்கிற ஆளை கல்யாணம் பண்ணியிருக்கணும். அட்டை கறியில் ஒருத்தரை கல்யாணம் பண்ணிக்கிட்டு இப்போ நான் கலராக இல்லைன்னு சொன்னால் அது என்னோட தப்பா? இவங்க கலரை எல்லாம் இவங்க ஆசை பொண்ணுக்கு மட்டும் கொடுத்துட்டாங்க. நான் எங்கள் அப்பாவை மாதிரி பிறந்துட்டேன், அதுக்கு நான் என்ன பண்ண முடியும் என்றாள் பார்வதி கோபமாக. சிரித்தாள் ஆரா. அச்சோ, ஏன் இதுக்கு இவ்வளவு கோவப்படுற? கருப்பாக இருக்கிற உங்கள் அப்பாவுக்கு அழகாக இருக்கிற உங்கள் அம்மா கிடைச்ச மாதிரி உனக்கும் அழகாக ஒருத்தன் வருவான். அட போங்கக்கா, அழகா எல்லாம் எனக்கு எவனும் வேண்டாம். என்னை கருவாச்சின்னு சொல்லி கிண்டல் பண்ணாதவன் வந்தா போதும். அவள் சொல்லி முடித்த அடுத்த நொடி, ஹாய் கருவாச்சி, இங்கே என்ன பண்ணுற என்றவாறே வந்தான் விக்கி. அதில் கோபம் கொண்ட பார்வதி தன் கூடையில் இருந்த தேங்காய் முடியை எடுத்து அவன் வைத்து அவன் முதுகில் அடிக்க துவங்கினாள். விடுடி, அவனை பற்றி உனக்கு தெரியாதா, பேசாம வா என்று அவளை அழைத்து சென்று விட்டார் சாந்தி. சும்மா இருக்க மாட்டியா நீ? இப்போதான் அவள் அதை பற்றி சொல்லிக்கிட்டு இருந்தா. எதை பற்றி? அவளை ஏன் நீ கருவாச்சின்னு கூப்பிடுற? அவள் வருத்தப்படுறா இல்லை? இது என்ன கதையாக இருக்குது? கருவாச்சியா கருவாச்சின்னு தானே சொல்ல முடியும், வெள்ளச்சின்னா சொல்ல முடியும்? டேய் விக்கி, பாவண்டா அவ. 3 பேர் பொண்ணு பார்க்க வந்து கருப்பாக இருக்காங்கன்னு சொல்லிட்டு போயிட்டாங்களாம். அடுத்த வாரம் அவளை ஒருத்தங்க பொண்ணு பார்க்க வர்றாங்க போல. அதை பற்றி தான் சாந்தி அக்கா புலம்பிக்கிட்டு இருந்தாங்க. எப்படியும் அவங்களும் அதையே தான் சொல்ல போகிறாங்க என்றான் அவன் அசால்ட்டாக. ஏண்டா இப்படி அபசகுணமாக சொல்கிற? கோபம் கொண்டாள் ஆரா. அவங்க அவளை கருப்புன்னு சொல்கிறதுக்கு சகுனம் எல்லாம் காரணம் இல்லை. ஆரா அவனை முறைத்தாள். நிஜமாக தான் பாப்பா சொல்கிறேன். ஏற்கனவே அவள் கலர் கம்மி, இதில் அவள் பாட்டியோட ராசியான புடவை அப்படின்னு சொல்லி மஞ்சள் கலரு, ரோஸ் கலரு, ஆரஞ்சு கலர்னு புடவையை சுற்றிக்கிட்டு வந்த நின்னா இன்னும் கருப்பாக தானே தெரியவா? அது இவங்களுக்கு புரிய மாட்டேங்குது. அவள் பாட்டியும் இவளும் ஒரே மாதிரியாக இருக்காங்க. அவங்களுக்கு அது ராசியான புடவைன்னா இவளுக்கும் அது ராசியாக தான் இருக்கணுமா? இவ உடல்வாகுக்கும் கலருக்கும் என்ன கலர் செட் ஆகுமோ அதுக்கேற்ற மாதிரி தானே புடவை கட்டணும். ஓ, அப்படி சொல்கிறியா நீ? நான் வேணும்னா இந்த தடவை அந்த கலரில் எல்லாம் புடவை கட்ட வேணாம்னு சொல்லி பார்க்கவா?
அடேங்கப்பா, நீ சொன்ன உடனே ஒத்துக்குவாங்க பாரு. சும்மா சொல்லி பார்க்குறனே. சரி, உன்னோட இஷ்டம். ஆனால் சாந்தி அக்கா கிட்ட தனியாக சொல்லு. அந்த கிழவி இருக்கிறப்ப சொன்னால் வேணும்னே நீ சொன்னேங்கிறதுக்காகவே ஈகோவில் அது ஒத்துக்காது. சிரித்தாள் ஆரா. ஆமாம், அகில் எங்க? அங்கிள் கூட பார்க்குக்கு போயிருக்கான். ஓ, சார் தாத்தா கூட ஜாலியாக ஊர் சுத்துறாரா என்றான் சிரித்து கொண்டே. இருவரும் வீட்டிற்கு திரும்பும்போது விக்கியின் வீட்டிற்கு கீழே கூட்டமாக இருந்தது. என்ன என்று புரியாமல் இருவரும் வேகமாக அங்கே சென்றார்கள். வைத்தீஸ்வரன் அங்கே நின்றிருக்க அவர் முன்பே கோபமாக நின்றிருந்தார் 4 வீடுகள் தள்ளி இருக்கும் பாபு. வைத்தீஸ்வரனின் அருகில் ஜமுனா நின்றிருக்க அவர்தான் விக்கி வந்ததை கவனித்துவிட்டு வைத்தியிடம் கூறினார். அண்ணா, விக்கி வந்துட்டான் என்றார். அவர் கூறியதும் விக்கியை பார்த்த வைத்தீஸ்வரன் வேகமாக அவனிடம் வந்து பலார் என்று அவன் கன்னத்தில் அறைந்தார். அதில் சுற்றி இருந்த அனைவரும் திகைத்து நிற்க ஜமுனா வேகமாக வந்து வைத்தீஸ்வரனை பிரித்து பின்னால் இழுத்தார். அண்ணா, என்ன பண்றீங்க நீங்க? தோளுக்கு மேலே வளர்ந்த பையனை எதுக்கு அடிக்கிறீங்க? ஆமாம், கரெக்டு தான். இவனெல்லாம் அடிக்கக்கூடாது, வெட்டி தான் போடணும் என்று கத்தினார் கோபமாக. என்ன ஆச்சுப்பா? எதுக்கு என்ன அடிக்கிற? நான் என்ன பண்ணேன் என்றான் விக்கி புரியாமல். அங்கே அழுகையோடு நின்றிருந்த பாபுவின் மகள் கீர்த்தனாவை காட்டி, இவகிட்ட நீ என்னடா சொன்ன என்றார். நான் தப்பா எதுவும் சொல்லலையேப்பா என்றான். மீண்டும் அவனை அடிக்கத் தொடங்கியவர், பொய் வேற சொல்ல ஆரம்பிச்சிட்டியா? நீ தப்பா எதுவும் பேசாம தான் அந்த பொண்ணு போய் அழுதுகிட்டு நிற்குதா என்று சரமாரியாக அடித்தார். எல்லோரும் அவரை மீண்டும் அவனிடம் இருந்து பிரித்தார்கள். என்ன அண்ணா, அவனை பற்றி உங்களுக்கு தெரியாதா? எல்லார்கிட்டையும் விளையாட்டா வம்பு பண்ணிக்கிட்டு இருப்பான். ஆனால் என்னைக்காச்சும் தப்பா பேசியிருக்கானா என்றார் ஜமுனா. ஆமா அண்ணா, என் பொண்ணுங்களை கூட சீண்டிக்கிட்டே இருப்பான். ஆனால் தப்பா ஒரு பார்வையோ வார்த்தையோ அவன்கிட்ட இருந்து வந்திருக்குமா? நாமளே நம்ம பையனை சந்தேகப்படலாமா என்றார் சாந்தி. இப்போ எல்லாம் தான் எவனையும் நம்ப முடியலையே என்றார் வைத்தீஸ்வரன் கோபமாக. அவர் சொல்லி கொண்டிருக்கும் போதே கோபம் கொண்டார் பாபு. இப்போ என்ன சொல்ல வரீங்க நீங்கெல்லாம்? என் பொண்ணு தான் போய் சொல்கிறான்னு சொல்கிறீங்களா? அப்படி சொல்லலை அண்ணா, அவன் சாதாரணமாக ஏதோ சொல்ல அதை கீர்த்தனா தப்பாக புரிஞ்சுக்கிட்டு இருப்பான்னு சொல்கிறோம் என்றார் ஜமுனா பொறுமையாக. இல்லை ஆண்டி, அவன் என்கிட்ட தப்பாக தான் பேசினான் என்று அழுது கொண்டே கூறினாள் கீர்த்தனா. என்ன பேசுகிற நீ? உன்னோட வயசு என்ன, அவனோட வயசு என்ன? இப்படித்தான் அவன் இவன்னு மரியாதை இல்லாமல் பேசுவியா என்று கண்டித்தார் ஜமுனா. ஆமாம், இவனுக்கு மரியாதை ஒன்று தான் குறைச்சல் என்றார் பாபு. அவமானத்தில் குறுகி நின்றார் வைத்தீஸ்வரன். கீர்த்தனா, நீ சொல்லுடா, அவன் அப்படி என்ன பேசினான் என்றார் ஜமுனா. அவள் இடவளமாக தலையசைத்து இன்னும் பெரியதாக அழுதாள். அதை கண்ட பாபு இன்னும் ஆத்திரம் கொண்டு தன் மகளை தன் தோளோடு அணைத்து ஆறுதல் படுத்தியவாறு கூறினார். என்ன நினச்சிக்கிட்டு இருக்கீங்க எல்லாரும்? ஏதோ குற்றவாளி மாதிரி இவளை விசாரிச்சுக்கிட்டு இருக்கீங்க. முதல்ல உங்கள் பையனை விசாரிங்க. +2 படிக்கிற சின்ன பொண்ணு இவகிட்ட இப்படி பேசுனா மற்ற பொண்ணுங்கிட்டலாம் எப்படி பேசுவான்? பொண்ணுங்கிட்ட எப்படி பேசணும்னு சொல்லி கொடுத்து வளர்த்துருக்கணும். இத்தனை நாள் தான் சொல்லி கொடுக்கல, இனிமேலாச்சும் கொஞ்சம் சொல்லி கொடுங்க. அம்மா இல்லாத பையன் தானே, அதான் இப்படி இருக்கான். நீங்கள் உங்கள் பையனை கண்டிச்சா கண்டிங்க, இல்லைனா எப்படியோ போங்க, உங்கள் இஷ்டம். ஆனால் இன்னொரு தடவை என் பொண்ணுக்கிட்ட பேசுகிற வேலை வச்சுக்கிட்டா நான் நேராக போலீஸ் ஸ்டேஷன் போயிடுவேன். அப்புறம் சும்மா என்னை குறை சொல்லக்கூடாது என்று கோபமாக சொல்லிவிட்டு கீர்த்தனாவின் கையை பற்றி பிடித்து இழுத்து கொண்டு சென்று விட்டார் பாபு. அவர் பேசிய வார்த்தைகள் எல்லாம் மனதில் முள்ளாய் தைக்க தலை குனிந்தபடி அமைதியாக வீட்டிற்குள் சென்று விட்டார் வைத்தீஸ்வரன். அவர் பின்னாலேயே சென்றான் விக்கி. தளர்ந்து போய் அமர்ந்திருந்தவரின் முன்னால் சென்று மண்டியிட்டு அமர்ந்தவன் அவர் கையை பிடித்து அப்பா என்றான். அவரோ தன் கையை இழுத்து கொண்டார். இப்போ எதுக்கு நீ இப்படி பண்ற? நான் அப்படி பேசுவேன்னு நீ நினைக்கிற இல்லை? அவர் மௌனமாக எழுந்து அறைக்குள் சென்று கதவை மூடிக்கொண்டார். போ, எவனோ சொல்கிறத நம்புவ, உன் பையன் சொல்கிறத நம்ப மாட்டேன் இல்லை? இதுக்கெல்லாம் ஒரு நாள் ரொம்ப ஃபீல் பண்ணுவ என்று சொல்லிவிட்டு அமர்ந்து டிவி பார்க்க ஆரம்பித்தான். சிறிது நேரத்தில் சபாபதியும் ஆராவும் வீட்டிற்கு வந்தார்கள். விக்கியை கண்டு முறைத்துவிட்டு வைத்தீஸ்வரனை தேடி அறைக்குள் சென்றார் சபாபதி. ஆரா விக்கியின் அருகில் வந்து அமர்ந்தாள். அவன் அவள் முகத்தை பார்க்காமல் டிவியையே பார்த்து கொண்டிருக்க, சரி சொல்லு, நீ அந்த பொண்ணுக்கிட்ட என்ன சொன்ன என்றாள். சட்டென்று திரும்பி அவள் முகத்தை பார்த்தவன், யூடியூப் பாப்பா என்றான். அதை கேட்டு முறைத்தவள், முதல்ல என்ன பேசி தொலைச்சேன்னு சொல்லு என்றாள். அவன் கூறியதை கேட்டு திகைத்தவள் அவன் முதுகில் அடிகளை வைக்க தொடங்கினாள். விக்கி கூறியது என்ன தெரிந்து கொள்ள தொடர்ந்து கேளுங்க. கதை கேளுங்க. மீண்டும் சந்திப்போம்.